The corporate bro code, the only code you'll ever need. ஹலோ கைஸ், ஒரு 2 days முன்னாடி நடந்த இன்சிடென்ட். லைக் நான் என் வீட்டுக்கு ஒர்க் பண்ணி முடிச்சு வந்து சோஃபாவில் உட்காடுறேன், என் பசங்களை கூப்பிடுறேன். அவங்க என்னடானா டிவி ஆன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் எவ்வளோ கூப்பிட்டாலும் பதிலே இல்லை. கொஞ்சம் பயமாயிடுச்சு என்னடா நடக்குதுன்னு சொல்லி. அவங்க அந்தளவுக்கு அதில் வந்து பார்த்தா ரொம்ப அப்படியே டீப்பாக இன்வால்வ் ஆயிருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குங்களா? அப்படி நடந்திருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் பீப்புள் டு நோ ஆஸ் டு ஹவு யூ காட் தெம் அவுட் ஆஃப் தட் ஹோல் ட்ரான்ஸ் ஸ்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ எம் அ கார்பரேட் கை. ஓகே, ஸோ இந்த சேனல் கார்பரேட் ப்ரோ கோட் தமிழ்னு ஐ ஹவ் ஸ்டார்டட். வேர் என்னோட டே டு டே ஜாபே வந்து பார்த்தீங்கன்னா டு பில்ட் சாஃப்ட்வேர், இந்த ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் வந்து லைக் மேக் ஷூர் லைக் த டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சீம்லஸாக வந்து ஒர்க் ஆகணுங்கிறது தான் என்னோட ஒர்க். பட் நான் இந்த மாதிரி என் பசங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் ஐ ரியலைஸ்ட் தட் நான் ஆஃபீஸில் என்ன வேலை பண்ணுறேனோ அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தான் என் பசங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வளர்க்குறத விட. இல்லையா? லைக் அவங்களுக்கு வந்து தே ஆர் ஸோ இன்வால்வ் இன் தட் தட் தே டிடன்ட் ஈவன் ரியலைஸ் தட் ஐ வாஸ் காலிங் தம். இப்போ வாட் I'm going to do is in the video I have created like 3 points or rules that I'm following in my household. இப்போ என்ன ஆகுதுன்னா, பசங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம் லைக் அவங்க ரொம்ப டெக்ஸாவியாக வளர்றாங்கன்னு. பட் கிடையாது. பசங்க வந்து வளர்றதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் சாஃப்ட்வேரை எப்படி வந்து பார்த்தா ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியுது. அண்ட் ப்ரீ ப்ரோக்ராம் சாஃப்ட்வேருக்கு பசங்களுக்கு என்ன வேணுங்கிறதும் தெரியுது. ஸோ இந்த ஸ்டேட்டை எப்படி பிரேக் பண்ணலாங்கிறதுக்காக I have created 3 rules. ஸோ அந்த வீடியோ எண்ட் வரைக்கும் இருந்தீங்கன்னா I will share the details with you. And more importantly, இந்த வீடியோ முடியும் போது I will also have some personal conversation with like parents or grandparents who are watching this. Because as parents, நமக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தா நம்ம பசங்க நல்லா வளரணும்னு பொறுப்பு இருக்கும், the same level of responsibility lies even with grandparents for their grandkids. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு லைக் ஓல்டு பேரண்டிங் ஸ்டைல்ஸ் ஏன் வந்து செட் ஆகாது, அது ரொம்ப அவுடேட்டடாக இருக்குங்கிறத பார்க்கலாம். உண்மையாக சொல்லணும்னா we are trying to prepare our kids for a very competitive world. ஆனால் ப்ராப்ளம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் யூசிங் த 90s எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ திங்க் ஆஃப் இட் திஸ் வே. நீங்கள் 90s படிச்சுட்டு இருக்கும்போது கிளாஸ் வாஸ் வெரி சிம்பிள். உங்கள் கிளாஸில் இருக்கிற கிளாஸ் டீச்சர் வாஸ் லைக் அ வெரி ஹை அத்தாரிட்டி. ஏன்னா அவங்க கிட்ட தான் அந்த சிலபஸ் புக் இருக்கும். ஷி வில் டெல் யூ ஆர் ஹி வில் டெல் யூ வாட் த கொஸ்டின்ஸ் வில் கம் இன் த எக்ஸாம். அண்ட் மோர் ஓவர் அந்த டைம்லலாம் நமக்கு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கில் இருக்கிறது இப்போ 100 pages இருக்குன்னா 100 pages நம்ம படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அந்த 100 pages இருக்கிறது ஒரு கமா டாட் விடாம அப்படியே எக்ஸாமில் எழுதிங்கன்னா 100 out of 100 மார்க்ஸ். நீங்கள் வந்து குட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, உங்களை ஜீனியஸ்னே சொல்லிடுவாங்க. அண்ட் உங்கள் பேரண்ட்ஸுமே சரி, ஏதாவது கல்யாணத்துக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து அப்பா என் பையன் இவ்வளோ அறிவு ஜீவிங்கிற மாதிரி அவ்வளோ பெருமை அடிச்சுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கமிங் டு 2026 இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தா நம்மளால் அது ப்ராக்டிக்கலானு பார்த்தா இட்ஸ் நாட். த ரீசன் இஸ் யூ கேனாட் கம்பீட் வித் ஏஐ கிளஸ்டர். ஏன்னா ஏஐ கிளஸ்டரில் இட் ஹேஸ் மோர் இன்ஃபர்மேஷன். நம்ம என்னதான் மனப்பாடம் பண்ணாலும் இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஹேவ் சம்திங் மோர், இல்லையா? ஸோ இந்த கேஸில் we just need to get out of that whole அந்த மெமரைசேஷன் ஸ்டேஜ். அண்ட் இதில் இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் மட்டும் 90s ஸ்டக் ஆகலை, நம்ம அப்பா அம்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90s ஸ்டக்காக இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜென்ரலாக நீங்களும் உங்கள் வீட்டில் கேட்டிருப்பீங்க, லைக் நாங்கள் வந்து பார்த்தா வளர்க்கும் போது ஃபோன்லாம் கிடையாது, உங்களை எவ்வளோ நல்லா வளர்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? பட் அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது எனக்கு புரியுது, அவங்க பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு புரியுது. பட் அவங்க எப்படின்னா 90s இருக்கிற டெக்னாலஜியும் 2026 இருக்கிற டெக்னாலஜியும் கம்பேர் பண்ணால் எப்படி சொல்லுங்க? அது வந்து பார்த்தா ஒரு ஃபேர் கம்பேரிசனாகவே இருக்காது. ஸோ அவங்களுக்கு அது வந்து பார்த்தா புரியணும் தட் யூ கேனாட் கம்பேர் ஓல்டு டெக்னாலஜி வித் த நியூ ஈகோ சிஸ்டம். அந்த டைமுக்கு அவங்களுக்கு இருந்த அல்காரிதம் என்ன இருந்திருக்கும் சொல்லுங்க? நான் டிடி நியூஸில் வந்து பார்த்தா டிடி நேஷனலில் வந்து சேனலை பார்க்க போறேன்னா, இல்லைனா மேலே போய் யாரையாவது ஆண்டனாவை சுற்றி அதுலேருந்து ஏதாவது வேறு சேனல் எடுக்கலாம் பார்க்கலாமாங்கிறது தான் அவங்களோட காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் 90s. இப்போ அப்படியா இருக்கு? கிடையாது. ஓகே, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு கால்டு சைல்ட்ஹுட் செல்ஃபிங்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா வந்து இந்த செலிபிரிட்டிஸ் ஆர் லீடர்ஸ் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா தேர் டேக்கிங் தேர் ஓன் ஃபோட்டோ. அண்ட் அவங்களே ஒரு 5 வயசுல இருக்கும்போது எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி ஆர் ஸ்மைல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி போடுறாங்க. நான் கூட இந்த ஒன்று எடுத்தேன் பாருங்க, ஷாஹித் கபூர் மாதிரி இருப்பேன். ஆஸ் அ டெக் இன்சைடர் எனக்கு என்னன்னா சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு இவால்வ் ஆயிருக்கு பாருங்க. லைக் நம்ம என்ன பார்க்கணுங்கிறது தெரிஞ்சு நமக்கு ரெண்டர் பண்ணுது. அண்ட் மோர் ஓவர் நம்ம வந்து ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அந்த மாதிரியே நம்மளை வச்சுட்டு இருக்கு. சயின்டிஸ்ட்ஸ் ஆர் காலிங் phenomenon called predictability pandemic. ஸோ வாட் தட் மீன்ஸ் இஸ் லைக் நீங்கள் ஒரு இமெயில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள், அதுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், லைக் ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் அப்படின்னு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பட் லெட்ஸ் சே த இமெயில் அல்காரிதம் இஸ் ப்ரெடிக்டிங் தட் டெக்ஸ்ட் அண்ட் தென் அதுவே ஃபில் ஆயிடுச்சு அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் செலக்டிங் தட் அண்ட் தென் யூ ஆர் கிளிக்கிங் ஆன் த சென்ட் பட்டன். ஸோ நவ் திங்க் வாட்ஸ் ஹேப்பனிங். நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணீங்களா இல்லை அல்காரிதம் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டா? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் நம்மள மாதிரி எல்டர்ஸ்க்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? பட் திங்க் ஆஃப் த சேம் திங் வித் கிட்ஸ். ஒரு சின்ன பசங்களாக இருக்கும்போதே if a phone or an equipment is able to like decide what the kid wants to listen or like what they want to talk or what they want to see அப்படின்னா
then think of the future they are going to have. நான் இதில் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ஃபனி திங் எது தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அப்பா அம்மா தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டிவி காட்டுனா நமக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கங்கிற ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த காலை வணக்கம் மெசேஜ் வரும் பாருங்க. லைக் அப்பா டைப் பண்ணுவார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கிற 100 வாட்ஸ்அப் குரூப்ஸ்க்கும் அழகாக ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பார். நல்ல ஜிகினாவா நல்ல எமோஜிஸை போட்டு. சரி, அவங்களுக்கு வந்தால் வந்து ரத்தம், நமக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கும் இதே கண்ட்ரோல் தேவை. ஏன்னா அவங்களும் இதே மாதிரி ஒரு ஹிப்னாசிஸ் ஸ்டேட்டில் போயிட்டு தேர் இன் தேர் ஓன் வேர்ல்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குன்னு வரும்போது மட்டும் நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பாருங்களேன், நம்ம வந்து இந்தியன் கார்பரேட் பேரண்ட்ஸ், நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்? நம்ம ஆஃபீஸில் என்ன வேலை பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ணுவோம். எப்படி? ஏதாவது ஒரு எட்டெக் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம குழந்தைங்களை ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுறது, அதுக்கப்புறம் வெப்கேமை வச்சு அவங்களோட ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுறது. இப்போ மானிட்டர் பண்ணும்போது என்ன ஆகும்? தீஸ் எட்டெக் பிளாட்ஃபார்ம்ஸ் ஷேர் லைக் அ காக்னிட்டிவ் ஸ்கோர் ரிப்போர்ட். இப்போ அந்த ரிப்போர்ட்டில் 100 மார்க் அப்படின்னு பார்த்தாச்சு, ஸ்கோர் பார்த்தாச்சுன்னா நம்ம என்னமோ நம்மளே பெருசாக உட்காந்து அந்த கிளாஸை ஃபுல்லாக கவனிச்ச மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஃபன் திங், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நான் படித்தேன். வேற ஒரு பையன் என்ன பண்ணால் விவரமாக வந்து அவன் சைஸ்க்கு ஒரு டெடி பேர் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண விட்டு அவன் பாட்டு கீழே போய் விளையாடிட்டு இருக்கான். அண்ட் அந்த பையனுக்கு 100 மார்க்ஸ் ஸ்கோர் கிடச்சிது அந்த காக்னிட்டிவ் ஸ்கோரில், அவன் ஃபுல்லாக அட்டன் பண்ணான்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வி ஆர் வெப்பனைசிங் திஸ் ஹோல் டெக்னாலஜி அகெயின்ஸ்ட் கிட்ஸ். ஏன்னா அவங்க நம்மளை ஒபே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. I'll give you a simple example பாருங்க. ஆஸ் பேரண்ட் ஒரு கதை நான் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ஆர்டிகல் படித்தேன். there was a ஐடி மேனேஜர், ஒரு லேடி இருந்தாங்க. அவங்களோட பசங்க கிட்ட அவங்களும் ரொம்ப நாள் சொல்லி பார்த்தாங்க, இப்போ ரூமை க்ளீன் பண்ணு, அதை ஒழுங்காகவே அடிக்க வையின்னு. பசங்க ஒன்றும் கேட்கல. இவங்க என்ன பண்ணாங்க, டெக்னாலஜி மேனேஜருங்கிறனால she went to a AI website, took some photos of that clumsy room, எல்லா ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு ஒரு நியூஸ் ஆர்டிகல் மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ now இந்த பசங்கள்லாம் சாப்பிட போகிறாங்க, போகும்போது டின்னர் சாப்பிட போகும்போது இவங்க பாட்டு எதாச்சும் ப்ளே பண்ணுற மாதிரி she played the channel. அதில் அந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டாங்க. வீடியோ ப்ளே பண்ணும்போது பார்த்தா ஆல் ஆஃப் சடன் ஒரு நியூஸ் ரீடர் அப்படியே சீரியஸாக உட்காந்துட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த செக்டர் 62ல் வந்து பார்த்தா ஒரு பெரிய கிரைசிஸ், நேஷனல் கிரைசிஸ், இந்த மாதிரி வீடு கிளம்ஸியாக இருக்குது, அதனால பெரிய டேஞ்சருங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த பசங்களுக்கு ஒன்றும் புரியலை. அலறி அடிச்சுட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் டைமில் க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அதாவது அந்த பசங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஒரு லைஃப் ஸ்கில்லாக கற்றுக் கொடுத்தது கிடையாது. இது எப்படின்னா ஒரு பேனிக் ட்ரிவன் கம்ப்ளைன்ஸ் டு சாட்டிஸ்ஃபை த லீடர்ஷிப் மாதிரி இருக்கு, விச் வி நார்மலி டூ இன் அவர் கார்பரேட் ஆஃபீஸஸ். லைக் இப்போ ஏதாவது லீடர்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா பயந்துட்டு நம்ம பண்ணணுங்கிற மாதிரி பண்ணுவோம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு கார்பரேட் ஸ்கில், பட் அவ்வளோ சின்ன ஏஜில் அந்த பசங்க பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்க எந்த மாதிரி ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து கற்றுட்டு இருக்காங்கன்னு. த நெக்ஸ்ட் திங் இஸ், இது வெறும் பேரண்ட்ஸ் தான் இப்படி பண்ணுறாங்களாம் பார்த்தா கிடையாது. கிட்ஸு இதை விட விவரமாக பண்ணுறாங்க. அதாவது என்ன ஆச்சுன்னா, இன்னொரு ஆர்டிகல் படித்தேன், திஸ் வாஸ் ஈவன் மோர் ஃபனி. ஆனால் கொஞ்சம் ரிஸ்கி, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். என்ன ஆச்சுன்னா, அவங்க வீட்டில் அந்த அலெக்ஸா டூல் மாதிரி இருந்திருக்கு அந்த பேரண்ட்டுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தா ஒரு 3-4 நாளாக ரொம்ப சமத்தா நல்லா எல்லா வேலையும் பண்ணிட்டு, ரூம் எல்லாம் க்ளீனாக வச்சுட்டு, சாப்பாடு எல்லாம் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டு எல்லாமே பண்ணிடுச்சு. ஸோ நவ் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு, என்ன நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோமா, இல்லை ரொம்ப நல்ல பேரண்ட் ஆகிட்டோமா, என்ன புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஓகே, கிட் இஸ் பிஹேவிங் வெரி வெல்னு. 4வது நாள் ஒரு அமேசான் டெலிவரிக்காரன் வரான், ஒரு டப்பா கொடுக்குறான். இந்த அம்மா நம்ம எதுவும் ஆர்டர் பண்ணலையே, யார் ஆர்டர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா 12,000 ரூபாய்க்கு ஒர்த்து டாய்ஸ் இருக்கு. இவங்களுக்கு ஒன்றும் புரியலை, யார் இவ்வளோ ரூபாய்க்கு டாய்ஸ் ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் டிக் பண்ணி பார்த்தா என்ன ஆயிருக்குன்னா, இந்த அம்மா ரூமை விட்டு எப்பெல்லாம் வெளியில போறாங்களோ, இந்த குழந்தை அந்த அலெக்ஸா கிட்ட போயிட்டு, அலெக்ஸா எனக்கு இந்த டாய் வேணும், அலெக்ஸா எனக்கு அந்த டாய் வேணும்னு சொல்லியிருக்கு. சொன்னது மட்டும் பண்ணிட்டு நிறுத்திட்டுனா பரவாயில்ல, அது சொன்னதுக்கு அப்புறமா வாட் ஷி ஹஸ் டன் இஸ், என்னோட அந்த சாட் ஹிஸ்ட்ரி நான் பேசினதை டெலீட் பண்ணிடு அப்படின்னு ஒரு விவரமா ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கு. இப்போ பாருங்க, அந்த பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சிம்பிள் டேட்டாபேஸ் ஸ்கிரிப்ட் மாதிரி டெலீட் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு பாருங்க. இதுல என்னன்னா, இப்போ இது யாருக்குமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு தான் இப்படி பண்ணிருச்சுங்கிறதே வந்து பார்த்தா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த கிட்ஸ் அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கிறது வந்து பார்த்தா இட்ஸ் வெரி ஸ்கேரி அண்ட் வி ஆஸ் பேரண்ட்ஸ் ஷுட் திங்க் அபவுட் இட். எனக்கு புரியுது நீங்க இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு. ப்ரோ, நான் ஒரு கிராஸ் கண்ட்ரி டீமை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். லைக் என்னோட கிட்டுக்கு ஒரு ஏஐ கம்பெனியன் கிடைச்சதுன்னா அது எவ்வளோ வசதி, என்னால் கால்ஸ் நிம்மதியாக அட்டன் பண்ண முடியும், நான் டெஃபினட்டாக அதை வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. நியாயமான பேச்சு என்ன? ஆனால் இதை திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு விர்ச்சுவல் அவதார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கிரியேட்டிங். இது என்னன்னா ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட் மாதிரி. திங்க் ஆஃப் இட் லைக் திஸ். உங்களுக்கு ஒரு ரியல் ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த ரியல் ஃப்ரெண்டு கூட நீங்கள் சண்டை போடுவீங்க, பேசுவீங்க, அடிச்சுப்பீங்க, பிடிச்சிப்பீங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த ஒரு ஹியூமன் கனெக்ஷன் இருக்கும், ஒரு ஃபிக்ஷன் இருக்கும். பட் இந்த டிஜிட்டல் ஆன்லைன் அவதார்ஸ், இந்த விர்ச்சுவல் அவதார்ஸ் இருக்குது தெரியுங்களா, இதில் என்ன ப்ராப்ளம்னா, இவங்க வந்து உங்கள் குழந்தைங்க என்ன பண்ண சொல்கிறாங்களோ அதுதான் பண்ணும், என்ன பேச சொல்கிறாங்களோ அதுதான் பேசும், என்ன பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் காட்டும். ஸோ நவ் அந்த ஒரு எதிர்ப்புங்கிறதே இருக்காது, அந்த ஃப்ரிக்ஷன்கிறதே இருக்காது. இப்போ குழந்தையா இருக்கும்போது இப்படி இருக்கு, பட் இவங்களே பெரியவங்களாகி சொசைட்டிக்குள்ள போகும்போது என்ன நடக்கும் நினச்சி பாருங்க.
ஒரு ப்ராஜெக்ட்டுக்கே போகிறாங்க, அங்கே மேனேஜர் வந்து எப்பா நீ அடிச்ச கோட் நல்லாவே இல்லை, ஸ்கிராப் பண்ணி அவனும் புது கோட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ரிஜெக்ஷனை அந்த குழந்தைங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? ஐ டோன்ட் திங்க் தே கேன். அந்த எமோஷனல் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்காது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் பெஸ்ட்டு திங் யார் தெரியுமா? நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸு. நம்ம ஏதோ ஒரு கால் வருது, அம்மா இல்லை அப்பா கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னா அப்போ தான் ஒரு பாயிண்ட்டை சொல்லுவாங்க கார்பரேட் லாஜிக் படி. இது என் குழந்தை கிடையாதுப்பா தம்பி, இது உன்னோட குழந்தை. அண்ட் இந்த ஜென்ரேஷனோட லாஜிக்கே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இந்த குழந்தைங்க ஏன்னா இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு ஒரு பாயிண்ட்டை சொல்லுவாங்க. பட் நினச்சி பாருங்களேன், நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் ஆஸ் இஃப் லைக் உங்கள் ஓன் டீமையே நீங்கள் வந்து அபேண்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எப்படின்னா, நான் ஒரு கம்பெனியில் டேரக்டராக இருப்பேன், ஆனால் மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸ் மாறிடுச்சுன்னா நான் குவிட் பண்ணிடுவேங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கம்பெனி விட்டு அப்படி போக முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதுதான் உங்களோட சிச்சுவேஷன் தான். நீங்கள் அந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணணும், ஆர் அந்த ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம தான் அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா, நம்ம தான் உங்களை பார்த்துக்கணும். ஒரு எட்டெக் பிளாட்ஃபார்மை நம்பி விட முடியாது, ஆர் லைக் ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தவும் முடியாது. என்ன? ஸோ ஆஸ் ஐ டோல்ட் ஏர்லியர், லைக் நான் வந்து 3 ரூல்ஸ் வீட்டில் செட் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கில் த ஆட்டோ பிளே. இதோட ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீட்டில் இப்போ ஃபோனு டிவி எது பார்க்குறீங்கன்னா கூட அதில் ஆப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லைக் யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் ஆர் எனி வீடியோ பிளேயிங் ஆப்ஸ். அதில் கண்டினியூஸாக வந்து வீடியோ பிளே ஆகுதுன்னா வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் கோ இன் தட் டுடே அண்ட் தென் டிசேபிள் தட் ஆப்ஷன். அப்போ என்ன ஆகும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பிளே ஆகிட்டு அடுத்த வீடியோ பிளே ஆகிட்டு அப்படியே போகாமல் அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் பாயிண்ட் கிரியேட் ஆகும், வேர் த கிட் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் த ட்ரான்ஸ் ஸ்டேட் அண்ட் தென் தே ஹேவ் டு மேனுவலி செலக்ட் சம்திங் எல்ஸ். ஸோ திஸ் இஸ் த வெரி ஈஸியர் ஒன் டு இம்ப்ளிமெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லெட்ஸே குழந்தைங்க ஃபோன் பார்க்குறது உங்களால் நிறுத்த முடியாது, ஆனால் அவங்க பார்க்கும்போது ஒரு 10 or 15 minutes ஒன்ஸ் அந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்கள பார்த்து பேசுங்க. நீ இப்போ 10 நிமிஷம் பார்த்தே இல்லையா, என்ன கற்றுக்கிட்ட, எனக்கு அந்த கதையை சொல்லணும். வாட் திஸ் வில் கிரியேட் இஸ், நான் ஒரு டிவி பார்த்து ஃபுல்லாக அப்சர்வ் மட்டும் பண்ணுறேன்னு இல்லாமல் தே வில் ஹேவ் டு ப்ராசஸ் இட், சிந்தசைஸ் தட் டேட்டா அண்ட் தென் அது ஒரு கதையாக உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, அவங்களுக்கு போர் அடிக்கிறதுனா போர் அடிக்கிற வரைக்கும் அவங்களை போர் அடிக்க வைங்க. அதுதான் 3வது பாயிண்ட்டு. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஃபோனை இப்போ வாங்கிட்டீங்கன்னா குழந்தைங்களோட ஆடம் அதிகமாக இருக்கும். இது ரொம்ப கஷ்டமான பாயிண்ட்டு, ஆனால் இதை பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஏன்னா ஐ இம்ப்ளிமெண்ட் த சேம் வித் மை டாட்டர் ஒன் டே, இட் ஒர்க் லைக் எனிதிங். என்ன ஆச்சுன்னா, நீங்கள் வந்து இப்போ குழந்தைகிட்டேருந்து வாங்கின உடனே டான்ட்ரம்ஸ் வரும், அடம் பிடிப்பாங்க, அழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா வாட் யூ டூ இஸ், அவங்களுக்கு வந்து ஒரு பேப்பர், பென் ஆர் லைக் ஒரு கார்ட் போர்டு, எனிதிங். ஸோ அவங்க அவ்வளோ அழுது முடிச்சு அடம் பிடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கடைசியாக புரிய வரும், ஓகே நம்ம இப்போ இந்த ஆஃப்டர்நூன் டைமை வந்து போர் அடிக்காமல் ஓட்டணும்னா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு தெரியும். என்ன இருக்குடா பக்கத்தான்னு பார்த்தா கடைசியாக அந்த அட்டைப்பட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ தே வில் ஹேவ் நோ அதர் சாய்ஸ் பட் டு யூஸ் தேர் கிரியேட்டிவிட்டி அண்ட் தென் பிளே வித் தட் டாய். ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி நீட் டு டூ. இந்த 3 பாயிண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் சீயிங் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். இங்கே பாருங்கள், வி ஆர் ரைட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ நான் இந்த கார்பரேட் ப்ரோங்கிற ஒரு கேரக்டர்லேருந்து ஜஸ்ட் ஒரு செகண்டுக்கு வெளியில் வந்துட்டு முக்கியமான 2 பேர்கிட்ட நான் பேசணும். முதல்ல பேரண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் வந்து பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் வேண்டாம், அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி கிடையாது இல்லைங்களா? குழந்தைங்களுக்கு தேவை பேரண்ட்ஸ். ஸோ நவ் நீங்கள் உங்களோட ஃபோனை வந்து என்னமோ ஒரு சம்பளம் இல்லாத ஒரு கேர்டேக்கர் மாதிரி வந்து குழந்தைகிட்ட கொடுத்துட்டு அது பார்த்துக்கும், ஸோ தட் ஐ கேன் அச்சீவ் மை கோல்ஸ் ஃபார் த கம்பெனி நினச்சிங்கன்னா மேபி இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ரீதிங்க் யுவர் ப்ரையாரிட்டிஸ். ஏன்னா நினச்சி பாருங்கள், உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி வேறு ஒரு ஆளை வச்சிடலாம், ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு ஆஸ் பேரண்ட்ஸ் நோபடி கேன் ரீப்ளேஸ் தம். நீங்கள் தான் வந்து பார்த்தா அவங்களுக்கு பேரண்ட்ஸ் அண்ட் அவங்களோட ஃபியூச்சர் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ். இது ரொம்ப வந்து பார்த்தா என்ன சொல்கிறது, நீங்கள் எங்களுக்கு இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தா நாங்கள் எந்த அளவுக்கு அது சந்தோஷமாக இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியாது. நாங்கள் இன்றைக்கி இங்கே இருக்கோன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், அது உண்மைதான். ஆனால் எங்கள் குழந்தைங்களுக்குன்னு வரும்போது அப்படியே சைடில் நின்றுட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி வந்து எப்பா இது என் பொறுப்பு இல்லை, இது உன் குழந்தை, எனக்கு இந்த ஜென்ரேஷன் பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த நல்ல அந்த கைட்டு விடுற மாதிரியா அது எப்படி அபேண்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் வாட் யூ நீட் டு டூ இஸ் லைக் நீங்கள் வாட்ஸ்அப் பார்க்குறத நிறுத்திட்டு ஃபோனை வச்சுட்டு குழந்தைங்க கிட்ட வந்து கதையை சொல்லுங்கள், நல்லா உங்களோட அறிவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த விஸ்டம் ஷேரிங்கிறதே இப்போ இல்லை. 2026 பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐசோலேட்டட் நியூக்ளியர் ஃபேமிலிஸாக இருக்கும். குழந்தைங்க பேரண்ட்ஸ் கூட தான் இருக்காங்களே தவிர கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது இல்லை. அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸாக உங்ககிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் வந்து பார்த்தா ரியல் வேர்ல்டில் எதாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் கிட்ஸ் வில் ஹேவ் ஸோ மச் ஃபன் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 page PDF வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ கோ டு மை இன்ஸ்டாகிராம் வீடியோ அண்ட் தென் லைக் கமெண்ட் ஷீல்ட் SHIELD அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆட்டோமேட்டிக் DM, அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு டெலிவர் ஆகிடும். ஓகே ப்ரோஸ், திஸ் இஸ் த கார்பரேட் ப்ரோ கோட் தமிழ் சேனல். குழந்தைங்க ரொம்ப முக்கியம். ஐ மீன் அவங்கள பார்த்துக்கிறதுல மட்டும் வந்து அலட்சியமாக இருந்துடாதீங்க. ஏன்னா டெக்னாலஜி இஸ் மூவிங் ஸோ ஃபாஸ்ட் அண்ட் நம்ம as parents also need to kind of keep an eye on our kids. I'll see you in the next episode. Bye. The corporate bro code, the only code you'll ever